திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நான் வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. சரிங்கண்ணா. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அயோத்தியில ராமர் கோயில் திறந்த நாள் தான் பாரதத்துக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் என்று பேசியிருக்காரு. அதனால அகில இந்திய அளவுல அனைத்து எதிர்கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சுட்டு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு. இது குறித்து பேசணும், சொல்லுங்க. ஒரு சின்ன திருத்தம்மா. அமித்ஷா, மோடி இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த ஒரு உருவமாக நம்ம பார்க்கணும்னா மோகன் பகவத். நாக்பூர் இந்தியாவில் நடைபெறுகின்ற அனைத்து குழப்பங்களுக்கும் மத கலவரங்களுக்கும் முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கின்ற RSS தலைவர் மோகன் பகவத் தான். ரொம்ப அமித்ஷான்னு சொல்லிட்டேன். அது இல்ல, அது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவரு ஆதரிக்கிறாங்கல்ல மிஸ்டர் அமித்ஷா. அது ஒண்ணு யாரும் மறுக்கலாம். ஆகா, அவர் சொன்னது சரிதான். அதுல நீங்க பல அர்த்தங்கள் இருக்கு. எதுக்காக சொல்றோம்னா, மோகன் பகவத் அந்த அயோத்தியில் ராமன் கோயில் திறக்கப்பட்ட நாளே பாரதத்திற்கு சுதந்திரம் கிடைத்த நாள் அப்படின்னு அவரு. அதுக்கு முன்னால் இன்னொருத்தர் இருக்காருல்ல, யூபியினுடைய சிஎம். பாருங்க இந்த நாட்டினுடைய நிலைய. யோகி பண்டாரம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த யோகி பண்டாரம் என்ன செய்யுது, ராமன் கோயில் கட்டுமானம் வருகிற ஜனவரியில் முடியும். அப்ப அது ராமராஜ்யம் தொடங்கி விட்டதற்கான அர்த்தம், அறிகுறி. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், மறுபடியும் பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்தால் மாடு கடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை, கொலை வழக்கு போடப்படும், லவ் ஜிகாத் ஒழிக்கப்படும். இப்படி எல்லாம் யோகி மகேஷ் பேசிட்டார், இவரு பேசிட்டார். அதுல இருக்க அர்த்தம் என்ன? ஏன்னா இதை மக்களுக்கு தெரிகிற பிரச்சாரம் என்பது என்னைக்கும் தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட அறிவோட மானமுள்ள மனசோட இந்த பிஜேபி, காவி, RSS என்பதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. சும்மா அந்த பதவிக்காகவும் அந்த இதுக்காகவும் பணத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் வேணா சில பேர் இருக்கலாம், மற்றபடி மனசாட்சியோட இருக்கு. எந்த கான்செப்ட்ல சுதந்திரம் பெற்றதாக சொல்றாங்க? இப்ப அயோத்திக்காரிய கோயில் திறந்துட்டா அங்க இருக்கிறவங்க எல்லாம், இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் படிச்சு முடிச்சிருவாங்களா? பொருளாதார நிலையை எட்டிடுவாங்களா இந்தியாவில் இருக்கிறவங்களா? எந்த கான்செப்ட்ல சுதந்திரம் பெற்றதாக சொன்னாங்க? சுதந்திரம் பெற்றது எந்த கான்செப்ட்ல நீங்க நல்லா முடிவு பண்ணீங்க பார்க்கணுமா? அவர்கள் மிக தந்திரசாலிகள் மட்டுமல்ல, தங்களுடைய கருத்து ஆழமானவர்கள். அவன் என்ன சொல்றான், இந்தியாவிற்கு விடுதலை என்ற வார்த்தையை பயன்படுத்தின. நோட்டி முக்கியமா அவங்க சொல்றது பாரதத்திற்கு. அவர்கள் பாரதம் என்பது ஒண்ணு, இந்தியா கிடையாதியா. இந்தியாவை நாங்க என்னைக்கு ஒத்துக்கிட்டோம்? இந்தியா மேப்பை யார் போட்டான்? பிரிட்டிஷ். வெள்ளக்காரன் போட்ட இந்திய மேப்ல உட்காந்துக்கிட்டு தான் இந்தியா இந்தியான்னு இவனுங்களுக்கு கத்தின்னு கிடக்கிறது. இந்த இந்தியா பிரிட்டிஷ்காரன் போட்டார்கள். அவர்களை எவ்வளவு கேவலமா பேசுவானுங்க. நாங்களாம் பாரதம். எது? மியான்மர், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இதெல்லாம் சேர்த்து அகண்ட பாரதம். இலங்கை அகண்ட பாரதம். அதை கைப்பற்றி இவர்கள் கொடியேற்றுவாங்களாம். இதுக்கு மேல கைப்பற்றுமன்ற என்ன இருக்கு அவங்களுக்கு? அகண்ட பாரதத்தில் தான் நாங்க இந்துவோம். முதல்ல இந்து சாம்ராஜ்யம், இந்து ராஜ்யம். இப்ப ராமன் வந்துட்டார்ல, இஸ் வெரி பவர்ஃபுல் இல்ல ராமன். அந்த ராமன் கூட அவருடைய ராமனுடைய துணையாகத்தான் அனுமர்லாம் இருக்காங்க. அதனால இவங்க ஆப்கானிஸ்தான், மியான்மர், பாகிஸ்தான் இதெல்லாம் பிடிச்சிருவாங்க. ராமன் துணையோட இவங்க பிடிச்சிருவாங்கன்னு மோகன் பகவத்தும் அமித்ஷாவும் மிஸ்டர் மோடியும் எதுக்கு ரெடியா உட்கார்ந்துருக்காங்க? கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் தன்மையப்படுத்தி இந்தியாவை நாசமாக்குற அளவுக்கு ஒரு போரையே தொடுப்பாங்க. தொடுத்து எல்லாரும் நாசம் ஆகும். ராமனை வச்சு இதையெல்லாம் பிடிச்சாக்க எதுக்கு ஒரு அரசியல் அமைப்பு, எதுக்கு ஒரு அரசாங்கம், எதுக்கு ஒரு அமைச்சரவை? என்ன பண்ணுது? உங்களுக்கெல்லாம் உங்களெல்லாம் விட்டுட்டோமே நாங்க,
விட்டுட்டதுனால இந்த சமூக நீதி, இடஒதுக்கீடு கண்ட பயிலையும் இப்ப ஐஏஎஸ் ஆகிட்டீங்க, ஐபிஎஸ் ஆகிட்டீங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் ஆகிட்டீங்க, டாக்டர் ஆகிட்டீங்க, எல்லாம் இவெல்லாம் வந்து படிச்சிருக்கவே கூடாது. நாங்க அவங்க தொழில பாருங்களான்னு திருத்தி விட்டோம். அவங்கள படிக்க வச்சிங்களே, பொம்பளைங்களாம் வீட்லயே இருந்திருக்கணும், அதுங்களையும் படிக்க வச்சுட்டீங்க. இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகளா ஆகிட்டாங்களே. நாங்க எப்படி இருந்தோம், எங்களுடைய சட்டப்படி இவனுங்களுக்கு எல்லாம் கிடையாது. நீங்க பாட்டு இது பண்ணி எல்லாத்தையும் வளர்த்து விட்டுட்டீங்க, அதுக்கு நாங்களா காரணம் அப்படின்றான் அவன். அவனுடைய நோக்கமா ஒண்ணாச்சு. அது பாரதம். இப்படி பாப்போமே, சுதந்திரம் அடைஞ்சோன்னா பிஜேபி ஆண்டு இருந்தாங்க, இந்த அரசியல் அமைப்பே வந்திருக்காது இல்லைங்களா? எது சுதந்திரம் கிடைச்ச உடனே, விடுதலை கிடைச்ச உடனே, ஆங்கிலேயத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைச்ச உடனே பிஜேபி ஒருவேளை ஆள வேண்டிய சூழ்நிலை வந்து நேருவுக்கு பதிலா RSS மோகன் பகவத்தோ இல்ல கோல்வாக்கரோ வந்திருந்தா இன்னும் மனு தர்மம் வந்து சட்டமா இருக்கும். இப்ப இருக்கிற அம்பேத்கர் கொண்டு வந்தா அரசியல் அமைப்பு சட்டமா இருக்காது. என்ன ஆயிருக்குமோ, நம்முடைய திராவிட திருநாட்டில் பெரும் புரட்சி வந்தது. மக்கள் புரட்சி எழுச்சியாக ரஷ்ய துணை கண்டம் மாதிரி திராவிட கண்டம், பேரறிஞர் பேரறிவு பேரொலி அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், எல்லாவற்றிற்கும் மேல உலக சிந்தனையாளர்கள் வரிசையில் முதல் நிலையில் இருக்கின்ற தந்தை பெரியார். அவருதானே போராடி சட்ட திருத்தமே கொண்டுட்டு வந்தார். இவர்களுடைய ஆட்டம் பாட்டம் என்பதெல்லாம் அடிச்சு ஒட்டச்சுதான் நேரு வந்து ஒரு லெவல் பண்ணி அதுக்கப்புறம் அறிவுறுத்து வச்சு ஆட்சி பண்ணாரு. இவன் அந்த பாரத்ன்னு சொல்றதுனால இந்தியாவை ஒத்துக்கலன்றது நமக்கு தெரியுது. அடுத்து கொடி 47 இந்திய கொடியை நேரு செங்கோட்டையில ஏத்தும் போது அதுக்கு நாங்க மரியாதை தர மாட்டோம், எங்களுக்கு அது இல்லைன்னு சொல்லி சொஸ்திக் சின்னம் போட்டு ஜெர்மன் தேசத்தின் பாணியில ஒரு கொடியை நாக்பூர்ல RSS அலுவலகத்தில் ஏத்தி சல்யூட் பண்ண கூட்டம். சொஸ்திக் சின்னம்னா என்ன சின்னம்னா? சொஸ்திக் சின்னம் ஹிட்லர் வந்து ஜெர்மன்ல வச்சிருந்ததுமா, அவர் ஜெர்மன்ல தான் அந்த சொஸ்திக் போடுவாரு. அப்படி இதற்கு மாதிரி இருக்கும் ஹிட்லருடைய சின்னம். அப்படிங்களா? இவனுங்க ஜெர்மனி ஹிட்லருடைய ஆட்கள் தானே இவனுங்க. ஹிட்லர் வந்து யூதர்களை அடிச்சு கோடி லட்சக்கணக்கில் சாகடிச்சா மாதிரி இங்க நம்மளை எல்லாம் சாகடிக்கணும் தானே வந்தவனுங்க இவனுங்க. அது ஒண்ணு. அப்புறம் கோயம்பல்ஸ் தத்துவத்தை தானே இவனுங்க வந்து பரப்பிட்டு இருக்காங்க. கோயம்பல்ஸ்ன்றவன் உச்சக்கட்ட பொய்யர் உலகத்தின். அடுத்தது அவன்லாம் ஹிட்லருடைய கொள்கையை சொல்றவன். இந்த மாதிரி இவனுங்க RSS வச்சுங்க. இப்ப கொடியும் அவனுங்க ஒத்துக்கல, பேரையும் அவனுங்க ஒத்துக்கல. அதனால இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் ஒட்டு மொத்தமாக இந்தியா, இந்திய நாடு, இந்திய கொடி என்பதெல்லாம் இன்னும் கூட கேட்டா தேசிய கீதத்தையும் ஒத்துக்கல இவனுங்க. இப்ப சும்மா ஆக்ட் பண்ணலாம் ஜனகணமன பண்ணா ஏஞ்சி போய்கிட்டே இருப்பான், உட்கார மாட்டான் யாரும். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டப்படி முதலில் சொல்லியிருக்காங்களா தேசிய கீதத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம், தேசிய ஏத்துக்க மாட்டேன்னு அவன் சொல்றது இல்ல. தேசிய கீதமே போட மாட்டானுங்க. யூபியில நடைபெற்ற, குஜராத்தில் நடைபெற்ற பல விழாக்கள் பங்கன்ல, அரசு விழாவில் தேசிய கீதம் கிடையாது, ஜனகணமன. நம்முடைய நாட்டிலாம் அரசியல் விழான்னா ஜனகணமன கண்டிப்பாக உண்டு, மஸ்ட். ஆனா அங்க அது கிடையாது. அதனால சொல்றோம், எவனும் அதை பார்க்கவும் மாட்டான். ஆனா அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லுது, எங்கேயுமே கட்டாயம் கிடையாது, முதல்ல போடணும் பின்னால போடணும் அதுக்கு இதுன்னு ஒண்ணும் கட்டாயம் கிடையாது. ஆனால் தேசிய கீதம் போட்டால், பாடினால் எழுந்து நின்று மரியாதை செய்யணும், அது இருக்கு சட்டத்துல. சட்டப்படி இவனுங்க எதையுமே கருதுறதே கிடையாது. இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதனால்தான் இப்ப இந்த அயோத்தி கோயில், இவர் வந்து பாரதத்துக்கு அப்படியே விடுதலை கிடைச்சிருச்சுன்னா, இந்த மோகன் பகத் இவர் ராமராஜ்யம் அப்படியே பூக்குது மலருதுன்னா, அப்போ எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னா, இவர்களுக்காக மட்டும் இல்ல, இங்க இருக்கிற சில சில்லுண்டிகள், இப்ப 420 மலைன்னு சொல்றோம், ஆட்டுக்குட்டி மலை, செம்மறி ஆடு, மலையாடுன்னு, அது ஒரு பக்கம். அதே மாதிரி இன்னொருத்தன் வந்து RSS ரவி. RSS ரவிக்கு பீரியடு முடிஞ்சு போச்சு, கவர்னர் எக்ஸ்டென்ஷன் பண்ணி இன்னும் பிரசிடென்ட் தனியாக உத்தரவு கூட போடல. ஆனா இவன் வெயிட்டிங் லிஸ்ட்ல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கே வந்து 8 கோடி மக்களுக்கே அவன் தலைவன் மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறது அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இதுக்கு இவங்களுக்கெல்லாம் நடுவுல வானதின்னு ஒண்ணு
அவங்க பெரிய இந்திய துணைக்கண்டத்தின் மாபெரும் தலைவி ஆயிட்டாங்க அவங்க மகளிர் இதுல. அதுக்கு அடுத்தது மேல பெரிய இம்சை தமிழ் இம்சை. இந்த தமிழ் இம்சையினுடைய வார்த்தைகள்ல நான் ஒண்ணு இதுல சொல்ல விரும்புறேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும். நாம எல்லாரும் அப்படியே மதிச்சுக்கிட்டு போயிட வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ் இம்சை கூறுது சுந்தரகாண்டத்தை, அப்படியே ராமாயணத்தை படிங்களா. இந்த அயோத்திக்காக சொல்றோம். அயோத்தின்னு ஒண்ணு அதுல இருக்க சுந்தரகாண்டத்தை படிச்சு பாருங்க. ஐயோ நான் படிச்சேன், அது எப்படி இருக்கு தெரியுமான்னு இந்த அம்மா சொல்ல, அப்பதான் நம்மளுடைய மக்கள் ஒரு அழகான பதில் சொன்னாங்க. மேடம், தமிழிம்ச சுந்தரகாண்டத்தில் அத்தியாயம் 3 முட்டாள்கள், சூத்திரன்கள், விலங்குகள், பெண்கள் இவர்களை எப்பொழுதும் சுதந்திரமாக விடக்கூடாது, கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதிகாரம் எக்காலத்திலும் இவர்களிடம் நெருங்கிவிடக்கூடாது, இவர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. அதாவது வேதங்களை படிச்சதுக்காக சம்புகன் என்ற ஒரு வேட்டுவரை ராமன் என்ன பண்றான், வில்லை அடிச்சு கொல்றான். நீலாம் அது படிக்க கூடாது. வேதங்களை படிக்கும் போது உங்க காதுல விழுந்ததுன்னா நீங்க ஓடிடணும். இருந்து கேட்டீங்கன்னா காதுல ஈயத்தை ஊத்துவோம். ஏன்னா நீங்களாம் சூத்திரர்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்படிப்பட்ட ஒரு கருத்தை ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல மிக தெளிவாக படிப்படியா கொடுத்திருக்காங்க. அதுல ராமன் கம்பன் இங்க தமிழ்நாட்டுல கொஞ்சம் மாத்திக்கிட்டது, கொஞ்சம் கதையை மாத்தி எழுதுறது. படம் ரிலீஸ்னா தமிழ்ல ஒரு ரிலீஸ் ஆன படத்தை தெலுங்குலயோ கன்னடத்திலயோ இல்ல ஹிந்திலயோ வேற எங்கேயோ எடுக்கும் போது சில சீன்கள் மாத்துறது உண்டு. அந்த மாதிரி ராமாயணத்தை அங்கிருந்து இங்க மாத்தும் போது சில சீன்கள் மாத்துறது உண்டு. இது ஒரிஜினல் ராமாயணத்துல வருது. இததான் தமிழ் இம்சை படிச்சுட்டு ஆஹா டாப், இந்த மாதிரி கிடையாது, நாங்களாம் அதை சேர்ந்தவர்கள் அப்படின்றாங்க. நாம என்ன சொல்றோம், யாராக இருந்தாலும் ஒண்ணுதான் எல்லாரும். இப்போ ராமாயணம் என்பதோ ராமகாதை என்பதோ அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்பதோ சம்பந்தமே இல்லாமல் இருக்கின்ற போது அயோத்தியில 5000 கோடிக்கு கணக்கு காட்டி கிட்டத்தட்ட 2100 கோடியில கட்டுமான பணி முடிஞ்சதுன்னு சொல்லி 2100 கோடி ஒரு கோயில் கட்ட. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? நாட்டுல 1000 வேலை கிடக்குது, தமிழ்நாட்டுக்கு நிதியவே கொடுக்க மாட்டேன்றானுங்க. கோயிலுக்கு கோயிலை கட்டதான் பாக்குறாங்க, ஸ்கூலோ அல்லது எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்டோ எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு குறிப்பா பண்ண கூடாதுன்ட்டாமா. இப்ப தேர்தல் வரப்போகுது தமிழ்நாட்டுல. அதனால என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? தமிழ்நாடு அரசாங்கம் கஷ்டப்படணும். தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு மகளிரிடமும் குழந்தைகள் மற்றும் குடும்ப ரீதியாக மிக நல்ல பேர் இருக்கு. அந்த பேரை நம்ம கெடுக்கணும்னா அவரால் கொடுக்கப்பட்ட இன்றைக்கு மகளிருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை திட்டங்கள், குழந்தைங்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் நிதி இல்லாம கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு நிறுத்தணும். இப்ப அதே மாதிரிதான் நிறுத்திட்டானுங்க. ஒரு வேலையை கொண்டாந்து நமக்கு நெருக்கத்தை கொடுக்குறாங்க. இப்பயும் வானதியும் தமிழிசையும் இந்த RSS ரவியும் இந்த 420 ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை எல்லாருமே என்ன பண்றானுங்க தெரியுமா? மேல போய் தமிழ்நாட்டு மக்கள் அழுகணும், தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் அப்படியே வீட்டுல உட்காந்து திட்டணும், கையில காசு இல்லாம கஷ்டப்பட்டு கதறணும். அப்பதான் நாங்க போய் பிரச்சாரம் பண்ணி இவரு திமுக முதலமைச்சர், திமுக தலைவர் அவரை MK ஸ்டாலின் அவர்களுடைய பேரை கெடுப்போம். அதனால மக்களை அழ வைக்கணும்னு பாவிங்க திட்டம் போட்டிருக்கானுங்களாம். இந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துறதுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறானுங்க. இதை நம்ம மக்கள் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த காவி கொடி காவி கூட்டம் வந்ததுன்னா அவங்களை அடிச்சு விரட்டுங்க, கிட்ட கூட சேர்க்காதீங்க, அவ்வளவு ஆபத்து நிறைந்தவர்கள். அதுக்காக நம்ம அதை சொல்றோம். இப்ப இந்த இந்த வேலையிலையும் கூட அவர்கள் இப்ப ஒண்ணா சொல்லிட்டு வர்றது எல்லாவற்றிலுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமா இருக்கிறதாம அவங்க சொல்லிட்டு வராங்க. இதுல இந்த அயோத்தி கோயில் அந்த கோயில்ன்றது கணக்கு காட்டி பணத்தை திருடிட்டு போயிட்டானுங்க. அறக்கட்டளையை வச்சு உலகம் முழுவதும் கலெக்ஷன் பண்ணிருக்கானுங்க. அந்த கோயில் கட்டின 1 மாசத்துல மேல் கூரை ஒழுகி தண்ணி இல்ல மழை பெஞ்சுது. மழை பெய்ஞ்ச உடனே குழந்தை ராமன் தெரியுமா? ராமன்
பாலராமன் குழந்தை ராமன் சிலை இருக்கிற இடத்துல கருவறையில தண்ணி ஒழுகுது. 2100 கோடியில கட்டின அழகு தண்ணி ஆமா லீக்கேஜ் ஆகி ஒழுகுது. அதுலயும் ஊழல் ராமனுக்கே ஊழல் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல இன்னொன்னு என்ன தெரியுமா? அதான் சொல்றேன், இவங்க நடிப்புமா. ராமன் கோயில், இந்து மதம், அது இதுன்னு சொல்லி அதிகாரத்தை கைப்பற்றி அவர்கள் எல்லாவற்றையும் ஆதிக்கம் செலுத்துற கூட்டம் அது. அதுக்குதான் இதெல்லாம் பயன்படுத்துறது. அவங்களுக்கு ராமன் இதுன்னு கிடையாது, அவங்களுக்கு பக்தி கிடையாது. அதெல்லாம் சும்மா. நம்மளுக்கு தெரியும் அது ஒரு சிலைன்னு, நமக்கு தெரியும் அது ஒரு கதை எழுதினாரு ஒரு கதையாசிரியர்னு. ஆனா அவனுங்க அதை அப்படியே புராணமாக்கி அதை கடவுளாக்கி மக்கள் நம்பிக்கை இன்னும் அதிகமாக்கி அதுல இருந்து கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க, பயன்படுத்துறானுங்க, அவ்வளவுதான். நீங்க அந்த சிலையில அந்த தண்ணி ஊத்துது கருவேல ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. அங்க வேலை செய்யறவங்க இருக்காங்க, அந்த அர்ச்சகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அவங்களுடைய சார்ந்தவங்க, அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவ்வளவு பெருசா கட்டி எங்களெல்லாம் கலக்க கூடாதா, எங்கிட்ட கேட்க கூடாதா? தண்ணி ஓடுறதுக்கே வழி இல்லை, ஒழுகுறது ஒரு பக்கம், அங்கே தண்ணி இருந்தால் தண்ணி ஓடுறதுக்கு, தண்ணி கழுவி நீர் ஓடுறதுக்கே வழி வைக்கல. என்ன ராமன் வந்து குழந்தையாயிட்டாரு, அதனால பாலமே மூழ்குது. அவன் சொல்றான், இந்த அங்க வேலை செய்யற அர்ச்சகர் சொல்றான், தண்ணி ஓடுறதுக்கு கூட வழி செய்யல, எங்களால தினசரி பாலாபிஷேகம் கூட செய்ய முடியல. பாலாபிஷேகம் செஞ்சா தண்ணி ஓடணும்ல, பாலாபிஷேகம் செய்ய கூட எங்களுக்கு முடியலன்னா அவர்களும் வதை பேசுகிறார்கள். அவர்களும் இவனுங்களுடைய செயலை வந்து வெளியில எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆக ஒட்டு மொத்தமாக இன்னொன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா? அயோத்தி கோயில் சுத்தி பிரம்மாண்டமான விளக்குகள், லைட்டு, பவர்ஃபுல் லைட்ஸ், எல்லாம் சோடியம், கிட்டத்தட்ட இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு லைட்டை போட்டு வச்சானுங்க. என்ன ஆச்சு தெரியுமா? இப்ப போன மாசம் கொடுத்த தகவல்ல அதுல 75% லைட்டே இல்ல, எல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க, எல்லாம் போச்சு, ஒண்ணுமே மெயின்டெனே கிடையாது, எரியில ஒரு இருண்டு கிடக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு இவர்கள் அந்த ராமன் கதையை வச்சுக்கிட்டு மற்றவனை ஏமாத்த பயன்படுத்துறானுங்களே தவிர அதை கூட ஒழுங்கா இவனுங்க பாக்குறது இல்லை. அதனாலதான் சொல்றோம், கட்டுமான பணியும் சரியா செய்யல, அதை மெயின்டைன் பண்ற பணியும் சரியா செய்யல. ஆனா மக்களை மட்டும் இப்ப பாருங்க, மகா கும்பமேளா 7 கோடி பேர் 8 கோடி பேர் அங்க வர்றாங்க போறாங்கன்னு சொல்லும் போது நல்லா அறியாமையில் இருக்கிற அப்பாவி மக்கள், அவங்க உண்மையான மக்களா இருக்காங்க. அங்க இருக்கிற அகோரிங்கெல்லாம் காட்டுனாங்களே, பாத்தீங்களா? அந்த வீடியோ எல்லாம் வந்தது, எப்படி வேடம் வச்சு அவங்க ஆடி. அதமா அது உள்ள போனோம்னா ரொம்ப அது எங்கேயோ போவோம், அகோரித்தனமாக இருக்கும், அகோரத்தனமா இருக்கும். நம்ம மக்கள் வந்து போறாங்க வராங்கன்னும் போது இவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக நடந்தாலும் அதை அரசியலாக்கி பயன்படுத்தி கொள்கிற பார்க்கிறார்கள். அதுக்கு யாரும் பலியாகிடக்கூடாதுன்னா மற்ற இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அங்க வந்து பிரச்சாரமே எல்லாருக்கும் சொல்றாங்க. அது அவன் செய்யறதுன்னு கிடையாது, இதெல்லாம் அந்த காலத்திலே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆகவேதான் நாம சொல்றோம், இன்னைக்கும் இந்த நாட்டுல இந்திய துணைக்கண்டத்துல அயோத்தி பேரை சொல்லிக்கிட்டு, ராம இதுன்னு பேரை சொல்லிக்கிட்டு பணம் கொள்ளடிக்கிறதோ இல்ல அதிகாரங்களை எடுத்துக்கொள்வதோ கொஞ்சம் கூட இவர்கள் யாருக்கும் நல்லது செய்யாம எல்லாமே உயர் சாதிக்காரர்கள், முன்னேறிய வகுப்பார் அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம், நீ ராமன் கோயில் திறக்கப்பட்ட நாள் தான் விடுதலை சுதந்திரம் கிடைச்ச நாள்னா, அப்ப 1947 போராடி பெற்றார்களே அந்த விடுதலை என்று ஆகஸ்ட் 15, அதை என்ன சொல்றாங்க? இழிவுபடுத்துறீங்களா? அதை வந்து ஒரு மாதிரி மலிவாக பாக்குறீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து அம்பேத்கரை இழிவுபடுத்தினாங்க. அம்பேத்கர் வந்துட்டு பாரதி மாதாக்கு ஜெய சொல்லுங்க, இதனால என்ன யூஸ்னாங்க. இப்ப வந்து சுதந்திரம் பெற்றதை இழிவுபடுத்துறாங்க. ஏன் நடுவுல ஏமா விட்டுட்டீங்க? காந்தியை சுட்டுட்டானுங்க, இழிவுபடுத்த காலி பண்ணிட்டானுங்க காந்திய. மொத்தமா காந்தியடிகளை 5 முறை ட்ரை பண்ணி 6வது முறை காலி பண்ணானுங்க. நாம உத்தமர்னே சொல்லுவோம், ஏன்னா இந்த மகா ஆத்மாவே இல்ல, அப்புறம் என்ன அதுல மகா ஆத்மா குட்டி ஆத்மா. முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அழகாக சொன்னார், உத்தமர் காந்தியடிகள். உத்தமர் காந்தியடிகளே சுட்டு கொண்டுட்டானுங்க. பண்டிதர் ஜவஹர்லால் நேருன்னும் போது
மிகப்பெரிய அறிவுபூர்வமாக இந்தியாவை கொண்டு வந்ததுக்கு அவர் ஒரு காரணம். ஆரம்பத்துல பிரிட்டிஷ்காரர்களுடைய கண்டினியூ. அவர் நேரு மட்டும் பல வேலைகள் செஞ்சாரு. ஆனா நேரு ஆட்சியிலையும் மொழி திணிப்பு அது இதுன்றதையும் மேல இருக்கிற வகுப்பார்கள் நிறைய இறங்கி பார்த்தாங்க. முடிந்த அளவிற்கு நேரு நல்ல இதுதான் பண்ணாரு. எதுக்காக இதை சொல்றோம்னா, இவர்களுடைய கரத்தில் போக போக இன்னும் மோசமாக நம்ம நிலைமை போய்கிட்டே இருக்க போது. நாம தயாரா இருக்கணும், மக்கள் ரெடியா இருக்கணும். தமிழ்நாட்டுல யாருக்கும் எங்கேயும் இவனுங்களுக்கு கால் வைக்க கூட விடக்கூடாது. ஐயாவை பெரியாரை திட்டுங்கள், அண்ணாவை கேவலமாக பேசு, கலைஞரை இழிவாக பேசு, நீங்க பேசி பேசி வந்தீங்கன்னா காசு கொடுக்குறோம்னு சொல்லி கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கூட்டத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. அதுல மிகப்பெரிய கேடித்தனமான ஒருத்தன் வேற, நேத்து ஒண்ணு பேசுவான், இன்னைக்கு ஒண்ணு பேசுவான். நேத்து பேசும்போதும் ஸ்டைலா பேசுவான், இன்னைக்கு பேசும்போதும் ஸ்டைலா பேசுவான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்வான் நேத்து, இன்னைக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்வான். இப்படி பேசிக்கிட்டு ஒரு நடிகர்கள் சினிமாக்காரங்க அப்படின்ற மாதிரி இருக்கவங்களை வச்சுக்கிட்டு பிஜேபி பண்ணுதுமா. அதனால்தான் ஆகஸ்ட் 15 கிடையாது எங்களுக்கு. அயோத்தி திறந்த நாள் தான் விடுதலை நாள்னா, அந்த அயோத்தி கோயிலினுடைய ஆயுளே குறைஞ்சிருச்சான். அதை வேற சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள். எப்ப வேணாலும் இது ஒரு பக்கம் இடிஞ்சு விழுமா, இடிஞ்சு விழும். ஆமா, அது கட்டணோடனே அது ஊழல் தானே, ஊழல் பண்ணித்தானே அப்பயே உள்ள எல்லாம் தண்ணி அவ்வளவுதான் அவங்களுடைய லட்சணம். அதுக்காக சொல்ல வந்தோம். சரிங்கண்ணா, ரொம்ப நேரம் பேசிட்டோம். நன்றிங்கண்ணா, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆமாம்மா, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோன்றதை விட சில விஷயங்கள் மக்களுக்கு தெரியணும். இவர்கள் எல்லாவற்றையும் ஏமாற்றக்கூடியவர்கள். சாமி பேர்களை சொல்வார்கள், ஆனால் உன் முருகனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சாமி பேரை சொல்வார்கள், உன் ஐயனாரையும் உன் காத்தவராயனையும் உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல நீ எங்க போனாலும் பார்க்க முடியாது. அப்போ உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரியுதா? சைவர்கள் வைணவர்கள் இருந்து இங்க இருக்கக்கூடிய முறையை ஏன் இந்துன்னு அவன் சொல்றான்னு நீ இந்து நாடுற? யாராவது ஒண்ணு இந்துனா இல்ல, நான்லாம் சைவர், நான்லாம் வைணவர் அப்படின்னாவது சொல்ல கத்துக்குங்க. ஒரிஜினாலிட்டிக்கு வாங்க. அதுக்காக நம்ம இதையெல்லாம் பேசிட்டு இருக்கோமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. சிந்தனைக்காக நம்ம எடுத்து வைக்கிறோம். நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நன்றி. நன்றிங்கண்ணா. நன்றி.